சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. சவுக்கு சங்கர் அரெஸ்ட் மற்றும் ஃபெலிக்ஸ் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். ஆல்மோஸ்ட் நம்ம பேசக்கூடிய இந்த தருணத்தில் அவருக்கு அரெஸ்ட் கொண்டு போயிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் மக்களே. ஸோ இதை பற்றின ரீசெண்ட் அப்டேட்ஸை பற்றியும் மிக முக்கியமாக சவுக்கு சங்கரை வளர்த்து விட்டது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் டீம் வளர்த்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஜேர்னலிஸ்ட் டீம் யார் யார் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். சவுக்கு சங்கர் அரெஸ்ட், குண்டாஸ் போடப்பட்டது மற்றும் ஃபெலிக்ஸுடைய இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு சம்பவம். இதை பற்றி ஃபஸ்ட்டு அப்டேட்ஸ் மட்டும் பார்த்துடலாம் மக்களே. ஃபெலிக்ஸ் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். ஃபெலிக்ஸோட மனைவி தொடர்ந்து அவங்க கொலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா இந்த மாதிரி என் புருஷனை காணும், என் புருஷனை கொண்டு வரலன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கு எல்லாத்துக்கும் விடை கொடுக்கும் விதமாக இன்று காலைக்கு வீரமணி அப்படிங்கிற அது காவல் அதிகாரி ஃபோன் பண்ணியிருக்காரு அவங்க மனைவிக்கு. நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோங்க, அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அதான் அவங்க கால் எடுக்க முடியல. ஏன்னா நீங்கள் கால் பண்ண சமயத்தில் லோ பேட்டரியாக இருந்துச்சு, எடுத்து பேசினா ஆஃப் ஆகுது, எடுக்காமல் இருந்தோம். இப்போ சென்னைக்கு நாங்கள் கொண்டு வந்துவிட்டோம், இங்கே தான் திருச்சி கொண்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு விடிகாலையில் தான் ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே. டெல்லியிலேருந்து ட்ரெயின் மூலியமாகத்தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. ட்ரெயின் மூலியமாக உங்களுக்கு அதிவிரைவான ஒரு ட்ரெயினில் வந்தால் 28 ஹவர்ஸ் ஆகுது. ஒரு நார்மல் ட்ரெயின் 38 ஹவர்ஸ் மேலே ஆகுது. ஸோ 38 ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.5 நாள் ஆகுது. ஸோ அவங்க ட்ரெயினை பிடிச்சி இங்கே சென்னைக்கு இங்கேருந்து ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி திருச்சி வேன் இங்கே இங்கேருந்து திருச்சி கூட்டு போயிருக்காங்க. ஃபெலிக்ஸை கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு இதற்கு பின்பு தான் ஒரு பேசிக் விசாரணை பண்ணுவாங்க, ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி செய்த பின்பு தான் ரிமாண்டுக்கு கொண்டு போவாங்க. ஸோ ரிமாண்டுக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த தருணத்தில் ரிமாண்டு கொண்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. பட் அதை பற்றி செய்தி வெளியாகலை மக்களே. வெளியாகிறப்ப நம்ம அதை பற்றி கண்டிப்பாக பேசலாம். ஓகே, ஒன் மோர் திங் நம்ம பார்க்கணும். என்னென்னா இந்த ஃபெலிக்ஸ் அரெஸ்ட்டை தொடர்ந்து நிறைய பேர் ரெட்பிக்ஸ் சேனலில் அரெஸ்ட் பண்ணது தப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அவங்க பேசக்கூடிய நபர்களை இப்போ தனியாக ஒரு வீடியோ போட போகிற மக்களே. நீங்கள் இதை பாருங்கள். அதாவது எந்த அளவுக்கு அஜெண்டா பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்கள் மக்களே. ஃபெலிக்ஸோடைய அரெஸ்ட்டை வச்சு ஒரு அஜெண்டா பண்ணக்கூடியவர்கள் எந்தெந்த வழக்கில் எவ்வளோ அஜெண்டா பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிய வரும். தனி வீடியோவை பற்றி பார்க்கலாம் மக்களே. பட் பிஃபோர் தட், கம்மிங் டு சவுக்கு சங்கர்ஸ் மேட்டர். இப்போ நிறைய நபர்கள் சவுக்கு சங்கருடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத பற்றி வெளியே த சோ கால்டு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நக்கீரன் பிரகாஷ், அதுக்கப்புறம் தமிழா பாண்டியன், இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா. இவர்கள் அனைவருமே உத்தமர்கள் கிடையாது. சவுக்கு சங்கர் இந்த அளவுக்கு வளர்ந்து நின்னதற்கான மிக மிக முக்கியமான காரணத்தில் சவுக்கு சங்கருக்கு தப்பான தீனியை போட்டு தப்பான செய்தியை பேச வைப்பதற்கும், சவுக்கு சங்கரை ஊக்குவித்ததற்கும், கூட உட்காந்து சரக்கடிச்சதற்கும், கூட உட்காந்துட்டு பணத்தை பிரிச்சுக்கிட்டதற்கும் இந்த 3 பேருக்குள்ளே நடந்த பட்டுவாடாக்கள் ஏராளம். ஸோ அதை ஃபஸ்ட்டு விரிவாக பார்த்துடலாம் மக்களே. சவுக்கு சங்கருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி அப்படிங்கிறது நேற்று ஷார்ட்டாக பேசியிருப்போம். பட் இப்போ இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், சவுக்கு சங்கர் நார்மலாக சங்கராக இருந்த சமயத்தில், டிபிஎஸ்சியில் கிளார்க்காக இருந்த சமயத்தில் நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே. ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு யார் தகவல்களை கொடுப்பார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு யார் தகவல் கொடுப்பாங்க, அவங்களுடைய நியூஸ் போட்டாங்க அப்படின்னு பார்த்தால் 2 பேர் தான். ஒன்று இன்னொரு ஜேர்னலிஸ்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனால் அந்த கன்சர்ன் நியூஸை வெளியே சொல்கிறதுக்குன்னு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கொடுத்துருக்க வேண்டும். இப்படியாக எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ், தமிழ்நாட்டுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே ஒரு சில நபர்கள் they will have contact and touch with the journalist. அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க நடக்கக்கூடிய விஷயங்கள், இது உண்மையை வெளியே சொன்னால் பரவாயில்ல. ஆனால் இதில் ஒரு சில நபர்கள் இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சவுக்கு சங்கர் நபர்கள் தான். எப்படின்னா சவுக்கு சங்கருக்கு எந்தெந்த அதிகாரிலாம் பிடிக்கலையோ, சவுக்கு சங்கர் எந்தெந்த அதிகாரிலாம் நேர்மையாக இருக்கிறாங்க, சவுக்கு சங்கர் சம்பாதிக்க முடியல, சவுக்கு சங்கரால் சில வேலைகள் நடத்தி கொள்ள முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறானோ, அந்த மாதிரி நபர்களுடைய டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்து வெளியே காசிப்ஸ் மாதிரி பரப்பி விடுறதுல சவுக்கு சங்கர் வல்லவர். ஸோ சவுக்கு சங்கராக டிவிஎஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் பல ஜேர்னலிஸ்ட் கூட கான்டாக்ட் இருந்திருக்காரு. அந்த பல ஜேர்னலிஸ்ட்டும் இவர்கிட்ட காசிப்ஸை வாங்கி அந்த காசிப்பிங் மூலியமாக அவங்களுடைய, அதாவது 2 விஷயம் இருக்க மக்களே. முக்கியமாக ஒரு நார்மலாக
ரிப்போர்ட்டிங் பண்ணுறவங்களுக்கு இது அவசியம் இல்லை. இவங்க ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லக்கூடியவர்கள், இல்லை புலனாய்வு பண்ணுறோம், நாங்கள் ஒரு கேஸை நோண்டுறோம், நாங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா மக்களே, இவர்கள் எல்லாம் சவுக்கு சங்கருக்கு ஃபாண்டாக இருப்பாங்க. ஏனென்றால் புது 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 காசிப்பை வந்து டிபிஎஸ்சியிலேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே கொடுத்து அதாவது இவங்க அதுக்கு வந்து முலாம் தடவி வெளியே கொடுத்து அதனையே வெளியே பப்ளிஷ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் இவங்களாம் இருப்பாங்க. புதுசாக பிரச்சனை கலைப்போட்டு அந்த பிரச்சனை ஊதி பெருசாகி they say themselves as news makers, but that's not news, it's a gossiping making. அது தெரியாமல் இல்லை அது தெரிஞ்சும் பணத்திற்காக பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்திருக்கிறாங்க. இது சவுக்கு சங்கர் உள்ள டிவிஎஸ்க்குள்ள இருந்த வரைக்கும். டிவிஎஸ்லேருந்து வெளியே வந்தவொடனே he becomes a journalist. அதாவது ஜேர்னலிஸ்ட் கூட லிங்கில் இருந்தது போய் இப்போது அந்த பதவிக்கு இவர் வர ஆரம்பிக்கிறார். இவர் வர ஆரம்பித்தவொடனே எங்கே போய் நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது சென்னை ப்ரெஸ் கிளப்பில் உள்ளே இருந்துக்கிட்டு இருந்த பாரதிய தமிழ் என்கின்ற பெருமாள் அப்படிங்கிற நபர்கிட்ட போய் ஐக்கியமாகிறார். இந்த பாரதிய தமிழ் யார் என்னன்ற தனி வீடியோவை நம்ம போட்டி ஆகணும் மக்களே. பாரதிய தமிழ் என்கின்ற நபர் சென்னை ப்ரெஸ் கிளப்பில் கிட்டத்தட்ட 20-25 இயர்ஸ்க்கு மேலே உட்காந்துக்கிட்டு எலெக்ஷன் நடத்தாமல் உள்ள முழுக்க உட்காந்து பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். பாரதிய தமிழன் வந்து எந்த பத்திரிகையில் வேலை பார்க்கல ப்ரெசென்ட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாரதிய தமிழன், அன்பு அப்படிங்கிற ஒரு நபர், இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரெஸ் கிளப், அதாவது உங்களுக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம்னு சொல்லுவாங்க பாருங்கள், சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் உட்காந்துக்கிட்டு அங்கே வரக்கூடிய பணத்தை எப்படியெல்லாம் ஆட்டையை போட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த பாரதிய தமிழ் என்கின்ற பெருமாள் போன்ற நபர்கள்லாம். இங்கே போய் சவுக்கு சங்கர் அடைக்கலமானதுக்கு பிறகு நான் சொல்கிற மக்களே, உங்கள் சென்னை ப்ரெஸ் கிளப்ன்றது 2ஆக இருக்குது. ஆக்சுவலாக நான் விசாரிக்கிறப்ப சொல்கிறாங்க, பாரதி தமிழன், அதாவது ஒரு ஃபஸ்ட்டு பில்டிங்கை நாங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு. தட் இஸ் அ பில்டிங் கால் சென்னை ப்ரெஸ் கிளப். இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்தது ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பில்டிங்குள்ளே சில பார் செட்டை வச்சு கொடுத்தது, அதாவது பில்டிங் சென்னை ப்ரெஸ் கிளப்புக்கு உள்ள ஒரு பார் இருக்கிறது, அந்த பார் செட்டை வச்சு கொடுத்தது எஸ்ஆர்எம்முடைய ஓனரான பாரிவேந்தர், பச்சைமுத்துன்ற ஒரிஜினல் நேம் அவருது. ஸோ இங்கே யோசிச்சு பாருங்களேன், இந்த பில்டிங்கை கட்டுவதற்கு ஃபண்டு கொடுத்து கட்ட சொன்னது ஜெயலலிதா அவர்கள். ஒரு சென்னை ப்ரெஸ் கிளப்புக்குள்ளே ஒரு பார் வச்சு கொடுத்தது, குடிக்கிறதுக்கு பார் வச்சு கொடுத்தது அப்படிங்கிறது எஸ்ஆர்எம் ஓனரான திரு பச்சைமுத்து என்கின்ற பாரிவேந்தர். ஸோ அவரை தான் வந்து இங்கே பெருசாக பிரகடனப்படுத்தியிருப்பாங்க சென்னை ப்ரெஸ் கிளப் வாசலில். ரைட். இப்போது இந்த ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்ததற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் ஃபார் கண்டக்டிங் ப்ரெஸ் மீட்ஸு. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், இவர்கள் கூடுவதற்கு இடம் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு கட்டி கொடுக்குறாங்க ஒரு பில்டிங்கு. இந்த பில்டிங்கில் பாரதிய தமிழன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து உட்கார்றாரு. ஹீஸ் ஒரிஜினல் நேம் இஸ் பெருமாள். உள்ளே வந்து உட்காந்துறாரு. இதற்கு கூட யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நக்கீரன் கோபால், நக்கீரன் பிரகாஷ், ஹிந்து என்றாம், இவங்களெல்லாம் இவங்க சப்போர்ட்டு பாரதிய தமிழன். இந்த இடத்துக்குள்ளே சவுக்கு சங்கர் உள்ளே வரார். உள்ளே வந்தோடனே இது எப்படி ஒர்க் ஆகுது நான் சொல்கிறேன் பாருங்கள் மக்களே, ஹவு திஸ் லாபி ஒர்க்ஸ், அந்த சிண்டிகேட் ஒர்க் ஆகுது விளக்குறவங்களுக்கு. இவங்க என்ன பண்ணுறதுன்னா, சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறதுன்னா, இந்த மாதிரியான பாரதிய தமிழன், தமிழா பாண்டியன், அவங்களாம் உள்ள மெம்பர்ஸு, நக்கீரன் பிரகாஷ், இவர்களுக்கெல்லாம் ஒரு சில நியூஸ்ன்றது காசிப் மாதிரி எடுத்து வெளியே விடக்கூடிய அந்த காசிப்பிங்கை எடுத்துக்கிறது சவுக்கு சங்கர். இந்த காசிப்பை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தால், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் எப்படி டிவிஎஸில் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்போ வெளியே காசிப்பிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ, அதே மாதிரி காசிப்பிங் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த லோ லெவல் ஸ்டாஃப் இன் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க பாருங்கள் மக்களே, அவர்கள் கொடுத்துருப்பார்கள். சரி, அவங்களுக்கு யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு சில ஆஃபீஸர்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்கன்ற கேள்வி இருக்கிறது. 2 விதம் பார்க்கணும் மக்களே. அதாவது ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். தெர் ஆர் ஃபியூ செட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ். அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க ஒர்க்கு, அவங்களுடைய வேலை, அவங்க ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, இதை மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, they'll be slow attached to the journalist community. அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய சில ஆஃபீஸர்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய இந்த இன்டர் டிபார்ட்மெண்டல் பாலிடிக்ஸ் இருக்கும். அந்த பாலிடிக்ஸை ஊதி பெருசாக்கி யார் யாருக்கெல்லாம், அதாவது 2 ஆங்கிள் எடுத்துக்கலாம் மக்களே, கரப்ட் அஃபீஷியல்ஸ், ஹானஸ்ட் அஃபீஷியல்ஸ், இல்லைனா கரப்ட் அஃபீஷியல்ஸ் இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வேறு சில கரப்ட் அஃபீஷியல்ஸ் வச்சுக்கலாம், whatever it might be.
எந்த ஒரு ஆஃபீஸர்ஸு when they are close to the journalist team அப்படின்னால் அவர்களுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ அந்த பிடிக்காதவங்க மேலெல்லாம் ஏதாவது ஒரு காசிப்பிங்கோ ஏதாவது ஒன்று எடுத்து வச்சு அந்த காசிப்பிங் கீழே தள்ளி விடுறது. தட் கம்ஸ் டு தி லோயர் ஸ்டாஃப் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவங்க மூலியமா ஜேர்னலிஸ்ட் கிட்ட போயிடும். இதை வெரிஃபை பண்ண மாட்டார் சவுக் சங்கர். ஒரு காசிப் வருதுன்னா அந்த காசிப் உண்மையா பொய்யா, லெட்ஸ் டேக் இட் ஆஸ் நியூஸ் ஆர் டிப் வாட் எவர், அந்த இவங்க பாஷையில் நியூஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நியூஸ் மேக்கர்னு சொல்கிறீங்களா, நியூஸை வந்து வெரிஃபை பண்ணாமல் இவற்றிருந்து வந்துருச்சுப்பா இது அப்படியே நான் போட போகிறேன். இப்போது இந்த நியூஸை எந்த அளவுக்கு அப்படின்ற சொல்கிற மக்களே 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. எப்போ நான் அந்த ஆஃபீஸரை நம்பினேன், அவர் சொன்னதால் நான் போட்டேன் இந்த நியூஸை அப்படின்றது ஒரு ஆஸ்பெக்ட்டு. அது பொய்ன்னு தெரிஞ்ச உடனே மறுப்பு கொடுத்துருவாங்க. நான் வெளியிட்ட செய்தி வந்து தவறான தகவல் அது மறுப்பு கொடுப்பாங்க. அந்த கதையும் கிடையாது. ஏனென்றால் சவுக்கு சங்கரை பொறுத்தளவுக்கு டிபார்ட்மெண்ட்டில் வந்து லோவர் ஸ்டாஃபாக இருந்ததுனால எல்லாமே சவுக்கு சங்கர் தெரியும். ஸோ இது என்னன்னா இந்த ஆஃபீஸரை வந்து ஒரு நியூஸ் கொடுக்குறாருனால் இது யாரை எதிர்த்து கொடுக்குறாரு, அவர்கிட்ட இவங்க என்ன ஃபேவர் வேண்டி கிடந்துச்சு, அந்த ஃபேவர் ஏன் இப்படி பண்ணாமல் போனார் முக்கியமாக பார்க்கணும் மக்களே. அது ஒரு சில ஹானஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்து ஃபேவர் எதிர்பார்ப்பாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு சில ஹானஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு இவங்களே போய் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க, அது தரமாட்டாங்க. நான் தரமாட்டேன் பாருலாம், எத்திக்கலி தப்பு பண்ணுருவாங்க. ஒரு சில ஹானஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட போயிட்டு இவங்க ஏதாவது லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க, வாங்க மாட்டாங்க. இப்படி நிறைய விஷயம் இருக்கின்றது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருந்தவொடனே அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மற்ற சில கரெக்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்டே பிரச்சனையாக இருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிற மக்களே, அதாவது இது வந்து டிபார்ட்மெண்ட்டில் சகஜமாக இருக்கக்கூடிய வார்த்தை. என்னென்னா உங்களுக்கு லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஆஃபீஸர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய ஆஃபீஸர் ஹானஸ்ட்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த ஹானஸ்ட் ஆஃபீஸர் கீழே வேலை பார்க்குறவங்களாம் வந்து சப்போஸ் கரெக்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லுவாங்களாம், சார் அவருக்கு வேணா விட்டு சொல்லுங்கள் சார், எங்களை சம்பாதிக்க விட சொல்லுங்கள் சார்பாங்களாம். டு அதர் ஆஃபீஸர்ஸ் இந்த சேம் கேட்டரில் இருக்கவங்க, எங்களை சம்பாதிக்க விட சொல்லுங்கள் சார், நாங்கள் சம்பாதிச்சுட்டு போகிறோம், அவர் வேணா விட சொல்லுங்கள் சார்பாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு நான் சொல்கிறது நாட் ஒன்லி போஸ்ட் ஆஃப் எல்லா டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கங்க நீங்கள், டு ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். நான் எல்லாத்தையுமே சேர்த்து ஆஃபீஸர் நான் வந்து காமனாக சொல்கிறேன். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஹானஸ்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் கீழே உள்ளவங்க கரெக்டாக தான் இருக்கிறாங்க அப்படின்னால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்க வேணால் விட சொல்லுங்கள் சார், நாங்கள் சம்பாதிச்சுட்டு போகிறோம் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இதில் எந்தெந்த ஆஃபீஸருக்கெலாம் இன்டர் பாலிட்டிக்ஸ் இருக்குது, யார் சரிப்பட்டு வரல, யார் ஒத்து வரலையோ அவங்கள பற்றின காசிப்பை எடுத்து விடுறதுக்கு அதனை சவுக்கு சங்கர் அவருடைய இணையதளத்தில் பதிவு பண்ணுறதுக்கும் அவருடைய சேனலம் வந்து பதிவு பண்ணுறதுக்கும் he is been paid by whom அப்படின்னு பார்த்தால் எந்த ஆஃபீஸர் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரோ அந்த ஆஃபீஸர் பே பண்ணுவார். இது நடந்து கொண்டிருந்தது. சரி, அது மட்டுமான்னு கேட்டால் இல்லை மக்களே. இதன் மூலியமாக அவங்களுக்கு சவுக்கு சங்கர் சில பொலிட்டிஷியன் பழக்கமாக வராங்க. அந்த பொலிட்டிஷியன்ஸ்க்கு பிடிக்க ஆஃபீஸர் இருப்பாங்க பாருங்கள், வேலையை செஞ்சிட மாட்டேங்கிறான்ப்பா, காசும் வாங்க மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன், என்னப்பா பண்ண முடியும் அப்படிம்பாங்க. அவங்கள பற்றி தப்பாக பேசுறது. ஃபார் தட் ஹீ இஸ் பீன் பேட். அடுத்தது பிஸ்னஸ் மேன். இப்போ இது ரெண்டும் ஒரு விஷயம் பாருங்க மக்களே, அது யூடியூப் சேனல் வச்சுருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நம்ம வெளியே போய் என்ன சொல்ல முடியும் பார்த்தால் தெர் இஸ் சம்திங் கால்டு மார்க்கெட்டிங். என்ன பண்ணுவாங்க, இப்போ லெட்ஸ் டேக் எனி கார்ப்பரேட், அதாவது யூடியூப்ன்றதே கார்ப்பரேட் தான், பட் யூடியூப்பையே வந்து ஒரு கம்பெனி நடத்தக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா தே வில் கீப் அ மார்க்கெட்டிங் டீம் ஃபார் தம். அவங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எங்கள் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க சார், நீங்கள் ஆட் தாங்க சார் கேட்பாங்க. ஆனால் இவர்கள் எப்படி பண்ணுறவங்கனால், சார் நான் பேசினா அவ்வளோ வியூஸ் போகும், யார் அடிக்கணும், யாரை வந்து இது பண்ணணும், மட்டப்படுத்தணும், அதுக்கு உள்ள அமௌண்ட் அப்படின்னே பேசி வாங்கிட்டு இருக்கிறார் சவுக்கு சங்கர். சரி, இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும். இன்றைய தேதியில் வெளியே வந்து பேசக்கூடிய தமிழா பாண்டியனாக இருக்கட்டும், இல்லை வந்து நக்கீரன் பிரகாஷ்லாம் வந்து பெரிய உத்தமர்கள் மாதிரி பேசுகிறாங்க பாருங்கள். என்ன கூத்துன்னு பார்த்தா மக்களே, ஒரு வீடியோ ஒன்று நண்பர் காமிச்சார் பார்த்தேன். தமிழா பாண்டியன் சொல்கிறாரு, நக்கீரன் மாதிரி நேர்மையான பத்திரிகை இல்லைன்றார். நான் வந்து அதை கேட்டது நான் குளிங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நேரமாக சிரிச்சிட்டு இருந்தேன். நக்கீரன் மாதிரி ஃப்ராடு பத்திரிகை இல்லைன்னு சொல்லுங்கள், கரெக்டான வார்த்தை அது. இப்போ என்னென்னா, நக்கீரன் பிரகாஷ், தமிழா பாண்டியன், நான் ஜஸ்ட் நேம் மட்டும் தான் பண்ணுற மக்களே. பட் நேம், அதாவது இன்றைக்கு வெளியே வந்து பேசாத, வெளியே முகத்தை காமிக்காமல் ஊம குசும்பா எல்லா வேலையும் பார்த்த பல ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்க சவுக்கு சங்கருக்கு. என்ன பிரச்சனைனால், இவங்க ஒன்றா தான் இருந்தாங்க. எப்போனா சவுக்கு சங்கர்
கண்டெம்ப்ட் கேஸில் உள்ளே போயிட்டு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றா இருந்தாங்க. உள்ளே போயிட்டு வெளியே வந்தோடனே சவுக்கு சங்கர் வென் டு பிஜேபி கிட்ட போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மாநில லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறார். கார் வாங்குறாரு, ட்ரெஸ்ஸிங் மாறுது. அடுத்தது ஏடிஎம்கே ஜம்ப் ஆகி அங்கே வந்து பணம் வாங்கி வேலுமணிகிட்ட பணம் வாங்கிட்டு ஆஃபீஸ் செட் பண்ணுறாரு. இப்போ நம்ம கூட இருந்த ஒருத்தவன் வளர்ந்து போயிட்டே இருக்கானே, நம்ம இன்னும் இப்படியே உட்காந்துருக்குறோமே அப்படிங்கிற பொறாமையில் தான் இன்றைக்கி தமிழா பாண்டியனோ நக்கீரன் பிரகாஷோ ஏன் மணியோ இவங்கெல்லாம் வந்து சவுக்கு சங்கரை பற்றி அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் தப்பானவன் ஃப்ராடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தான், நோ டவுட். இப்போ நான் சென்னை ப்ரெஸ் கிளப் பற்றி பேசின மக்களே, இந்த சென்னை ப்ரெஸ் கிளப்பை பற்றி தனி வீடியோ நான் போட போகிறேன். அதில் இந்த சென்னை ப்ரெஸ் கிளப் அப்படிங்கிறது எந்த நல்ல நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரெஸ் கிளப், இது எப்படி வந்து ஒரு பெருமாள் அப்படிங்கிற ஒரு நபர், அதாவது ஹீ கீப்ஸ் இஸ் நேம் ஆஸ் பாரதி தமிழன், அப்படி பேரை வச்சுக்கிட்டு எப்படி தப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்ற தனி வீடியோ நான் போட போகிறேன் மக்கள். ஏனென்றால் இன்றைக்கி ஒரு சவுக்கு சங்கரை உருவாக்குனதில் அந்த பெருமாள் என்கின்ற அந்த பாரதி தமிழனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. பாரதி தமிழனாக இருக்கட்டும், நக்கீரன் பிரகாஷ்க்கெலாம் மிகப்பெரிய பங்கு. இன்னொரு சொல்கிற பாருங்கள் மக்களே, நக்கீரன் பிரகாஷ் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் என்றால், நக்கீரன் பிரகாஷால் ஹி நோஸ் வெரி வெல் கள்ளக்குறிச்சின்றது ஒரு பர்ஃபெக்ட் தற்கொலைன்னு தெரியும். அந்த பொண்ணு இறந்தது அதை கொலையாகவும் ரேப் அண்ட் மர்டராகவும் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி தோற்று போனதும் அங்கே தெரியும் நமக்கு. இப்போது எந்தெந்த விஷயத்தில் நக்கீரன் பிரகாஷால் ஓப்பனாக பேச முடியாதோ, ஏன்னா அதெல்லாம் ஓப்பனாக பேச நக்கீரன் தூக்கி போட்டு மிதிச்சு விட்ருவாங்க போலீஸில், ஓப்பனாக பேச முடியாதோ அதையெல்லாம் இந்த செல்வி மாதிரி ஆட்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டிங் இருப்பாங்க பாருங்கள், இந்த குட்டி குட்டி யூடியூபர்ஸு, அவங்கள வச்சு பேச வச்சு இன்றைக்கி அவங்க மேலாம் எஃப்ஐஆர் போட்டாச்சு. நக்கீர் மேலே எஃப்ஐஆர் கிடையாது. செல்விக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வீடியோ போட்ட அந்த பெண்ணை வந்து கொலை தான் பண்ணிட்டாங்க, ரேப்பு தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த யூடியூபர்ஸ் மேலாம் எஃப்ஐஆர் பதிவாகி இருக்கிறது. நக்கீரன் பிரகாஷ் மேலே எஃப்ஐஆர் கிடையாது. எப்படி ஊமகுசும்பு வேலை பார்க்குறாங்கன்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. இப்படி தான் ஊமகுசும்பு வேலை பார்த்து சவுக்கு சங்கரை வளர்த்தார்கள். வளர்த்ததுக்கு பிறகு கண்டெம்ப்டுக்கு இது உள்ளே போயிட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு நம்ம இப்படியே இருந்த வேலைக்கு ஆகான்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் மேற்கொண்டு பணம் சம்பாதிக்க பார்த்தது தான் எல்லாருக்கும் காண்டாகி போச்சு. என் கூட இருந்தான், நம்ம கூட சுற்றிக்கிட்டு இருந்தான். இன்னும் சொல்கிற மக்களே, ஹைகோர்ட் மெயின் வாசலுக்கு ஆப்போசிட்டில் ஹாட் சிப்ஸ் இருக்கும். அந்த ஹாட் சிப்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டோடைய ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு நக்கீரன் பிரகாஷ், தமிழா பாண்டியன், சவுக்கு சங்கர்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்க. இது கண்டெம்ப்ட் வழக்கில் போயிட்டு வெளியே வர்றதுக்கு முடிவுக்கு நடந்த ஒரு சம்பவம். அதற்கு பிறகு சவுக்கு சங்கர் வந்து பணம் சம்பாதிக்கிற மோட்டில் இறங்கிட்டு பணத்தை ஓவராக சம்பாரித்து அதுக்கு மேலே அது தப்பான வளர்ச்சி தான். எக்கனாமிக்கலாக வளர்ந்து போயிட்டான், ட்ரெஸ்ஸிங் மாறி போச்சு, 2-3 கார் வாங்கிட்டான், BMW கார் வாங்கிட்டான்னு சொல்கிறாங்க, வீடு வாங்கிட்டான், சொத்து வாங்கிட்டான், வளர்ந்து போயிட்டானே அப்படிங்கிற பொறாமையில் தான் இந்த தமிழா பாண்டியனோ இல்லை நக்கீரன் பிரகாஷோ வந்து உத்தமர்கள் மாதிரி வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்களே தவிர இவர்கள்லாம் ஒன்றா நபர் அயோக்கியர்கள். அதே மாதிரி இந்த பிரதீப் அப்படிங்கிற பையன் வந்து வெளியே பேசிகிட்டு இருக்காப்புல, அதெல்லாம் வந்து செம்ம காமெடி. ஏன்னா மக்களே, பிரதீப் அப்படிங்கிற பையன் ஆரம்பத்துலேருந்து கூட இருந்திருக்கிறான் சவுக்கு சங்கர் கூட. இந்த பையன் நேர்மையானவனாக இருந்திருந்தால் ஆரம்பத்திலே தப்புன்றாருன்னு தெரிஞ்ச உடனேவே இவனே வெளியே வந்துடணும். அண்ணே செட் ஆகாது, வந்துக்கணுமா இல்லையா மக்களே? ஒரு நேர்மையான நபர் இன்னொரு நேர்மை இல்லாத நபர் கூட சிங்கே ஆகாது. ஏன்னால் அவங்க பண்ணுறதெல்லாம் பிடிக்காமல் போகும். இது ஒரு மாதிரி இவங்க வந்து வீக் ஆவாங்க, ஷிவர் ஆகும் உடம்பெல்லாம். என்னடா இப்படிலாம் தப்பு பண்ணுறாங்க, நம்மளும் இந்த கூட இருக்கோமே, நம்ம உடந்தேன்னு சொல்லிடுவாங்களே மக்கள் அப்படிங்கிற பயம் இருக்கும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கூட இருந்துக்கிட்டு அந்த பணத்துக்காக கூட சுற்றிக்கிட்டு இருந்த பையன் அந்த பிரதீப்ன்ற பையன். சவுக்கு சங்கர் இந்த பையனை கூப்பிட்டேப்பா வெளியே பாப்பா நீ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த பையன் உத்தமாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ இங்கே யாருமே உத்தமம் கிடையாது மக்களே. இங்கே பேசக்கூடிய வெளியே வந்து இன்றைக்கி வந்து நான் ரொம்ப உத்தமன், சவுக்கு சங்கர் மட்டும்தான் கெட்டவன் அப்படின்னு பேசக்கூடிய எல்லாருமே சவுக்கு சங்கர்கிட்ட ஒரு நாள் பிடுங்கி தந்தவங்க தான். இவனை பேச வச்சு அந்த இன்னும் சொல்ல போனால் மக்களே, இன்னும் சொல்கிறேன், ஒரு சில நியூஸ் எல்லாம் உதாரணம் நக்கீரன் பிரகாஷ் தான் வச்சுக்கோங்களேன். நக்கீரன் பிரகாஷ் கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னா அந்த நக்கீரன் பிரகாஷ் ஒரு நியூஸை கொடுத்து அந்த நியூஸை சவுக்கு சங்கர் போடுவதற்கு ஒரு பணம் பரிமாறப்படும் நக்கீரன் பிரகாஷுக்கு. அந்த பணத்தை பட்டுவாடா செஞ்சு எவ்வளோ உனக்கு எவ்வளோ எனக்குன்னு பிரிச்சுக்கிட்ட இடமும் அந்த அலுவலகம் சொல்கிறாங்க, ஹாட்சிப்ஸ் பேக்டர் அலுவலகம் சொல்கிறாங்க.
ஸோ இப்படியெல்லாம் பணப்பட்டுவாடாவை பிரிச்சுக்கிட்டு உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருந்தவங்க தான் இந்த எல்லா ஃப்ராடுகளுமே. இவங்கெல்லாம் இன்றைக்கி அரெஸ்ட் ஆகலை அப்படிங்கிற காரணத்தினால இவங்க நல்லவங்க அப்படிங்கிறது கிடையாது மக்களே. ஏனென்றால் நக்கீரன் பிரகாஷ்லாம் பயங்கரமான ஊமக்குசும்பு. அடுத்தவனை பேச வச்சுட்டு நம்ம அப்படியே நேக்காக எஸ்கேப் ஆகிட்டு அடுத்தவன் எஃப்ஐஆர் வந்துச்சு, அப்படியாப்பா எஃப்ஐஆர் போட்டாங்களா அவன் மேலே, ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஊமக்குசும்பு ஃப்ராடு தான் நக்கீரன் பிரகாஷ் எல்லாம். இன்றைக்கி வெளியே வந்து உத்தமர் மாதிரி பேசலாம் ரொம்ப ஆச்சரியமாக சிரிப்பாக இருக்கிறது மக்களே. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி சவுக்கு சங்கர் நான் இவரை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அவரை எக்ஸ்போஸ் பண்ணுறேன், இந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃப்ராடு அப்படின்னு பேசின எல்லாருக்கு பின்னாடியும் நீங்கள் உத்து பார்த்தீர்கள் என்றால் எவனாவது ஒருத்தனுக்கு ஐதர் இட் கேன் பி சவுக்கு சங்கர் ஆர் சம் அதர் பர்சன், அவங்க இன்னொரு அஃபிஷியலாக இருக்கும், அவங்களுக்கு ஃபேவர் எதிர்பார்த்து அந்த ஃபேவரை பண்ணாமல் அவங்க நேர்மையாக தூக்கி போட்டு போப்பா பண்ண மாட்டேன்ப்பான்னு சொல்லியிருக்கவங்களா இருப்பாங்க. இட் கேன் ஃப்ரம் எனிபடி மக்களே. அதை விசாரித்து கொண்டிருக்கிறோம். நம்ம விசாரிக்க அடுத்தடுத்த மாதிரி தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். எந்தெந்த அதிகாரிகள்லாம் சவுக்கு சங்கர் வந்து தொடர்ந்து சாடிக்கிட்டு இருந்தாரோ அந்த அதிகாரிகள்லாம் ஏன் அவர் சாடினார், என்ன ஃபேவர் அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால சவுக்கு சங்கர் சாடிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாகவும் விரிவாகவும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம்.